வணக்கம் குட்டீஸ். பாடல் தமிழின் இனிமை. மதிப்பீடு. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், பார்க்கலாம். ஆ. சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. 1. கழை இச்சொல் உணர்த்தும் பொருள் டேஷ். இதற்கான சரியான விடை கரும்பு. கழை இச்சொல் உணர்த்தும் பொருள் கரும்பு. 2. கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதற்கான சரியான விடை கனி ப்ளஸ் இடை. கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி ப்ளஸ் இடை. 3. பனி ப்ளஸ் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். இதற்கான விடை பனிமலர். பனி ப்ளஸ் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனிமலர். ஆ. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. 1. கழை இடை. கழை இடை கழை ப்ளஸ் இடை. 2. எண்ணுயிர் எண் ப்ளஸ் உயிர். இப்பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. கனியிடை கழையிடை. சரியா? அதாவது இங்கே பாருங்கள் குட்டீஸ், கனியிடை கழையிடைன்னு கொடுத்தாங்க. இதில் முதல் எழுத்து பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். கால் ஆரம்பிக்குதா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இரண்டாவது எழுத்து என்ன வேணால் இருக்கலாம். ஓகேவா? முதல் எழுத்து ஒரே மாதிரி வர சொற்கள் இந்த பாடலேருந்து எழுத சொல்லியிருக்காங்க. கனியிடை கழையிடை. அப்போ கா தான் முதல் எழுத்து. அடுத்தது பார்க்கலாம். சுளையும் சுவையும். சூன்னு வருதா பாருங்கள், ரெண்டுலேயுமே முதல் எழுத்து சூதனை. ஸோ சுளையும் சுவையும். அடுத்தது நனிப்பசு நல்கியா. நா. நனிப்பசு நல்கியா. அப்போ நான் இங்கே வந்து முதல் எழுத்தாக இருக்குது ரெண்டுக்குமே. அடுத்தது 4. எண்ணுயிர் என்பேன். இதில் முதல் எழுத்து ஏ. ஓகேவா? முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்கள். எண்ணுயிர் என்பேன்ல ஏ. ஃபஸ்ட்டு படிச்சிடலாமா? கனியிடை கழையிடை சுளையும் சுவையும் நனிப்பசு நல்கியா எண்ணுயிர் என்பேன். பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. நம்ம முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிற சொற்கள் எழுதணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்கள் எடுத்து எழுதுகான்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள். கனி இடை இனியன. இதில் இரண்டாவது எழுத்து எது? 1 2 1 2. இரண்டாவது எழுத்து நீ. சரியா? இப்போ ரெண்டு சொற்களுமே இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்திருக்கிறது இல்லையா? கனியிடை இனியன. நீ தான் இங்கே வந்து இரண்டாம் எழுத்து. ஓகேவா? அடுத்த பாருங்கள். எண்ணுயிர் என்பேன். இதில் இரண்டாம் எழுத்து எது குட்டீஸ்? இன்னு இல்லையா? ரெண்டுலுமே இன் இருக்குது. கனியிடை இனியன எண்ணுயிர் என்பேன். பார்க்கலாம். வினாக்களுக்கு விடையளிக்க. 1. பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார்? பேஜ் நம்பர் 2ல் பழத்தில் உள்ள சுளையின் சுவையும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசுதந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவைன்னு சொல்கிறாங்க. 2. பாடலில் வரும் வர்ணனை சொற்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. விடை எழுதிடலாமா? கனியிடை கழையிடை பனிமலர் பாகிடை நனிப்பசு. கனியிடை கழையிடை பனிமலர் பாகிடை நனிப்பசு. 3. பாரதிதாசன் எதனை தம் உயிர் என்கிறார்? இங்கே எதனைக்கு பதிலாக தமிழைன்னு எழுதிக்குங்க. ஓகேவா? அப்போ பாரதிதாசன் தமிழை தம் உயிர் என்கிறார். சரியா? அப்போ இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும், கொஸ்டின் மார்க் கிடையாது. அடுத்தது சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. பாடலில் பாரதிதாசன் சிலவற்றை இனியன என்று கூறுகிறார். உங்களுக்கு எவையெல்லாம் இனிமையானவை ஏன்? இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எழுதிட்டு ஏன்னு கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? எங்களுக்கும் இயற்கையே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதலாம். ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.